Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் pronouns ஓட யூசேஜ். pronouns நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கிராமர்ல pronouns வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் நவுன் நம்ம திருப்பி யூஸ் பண்றதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் தான். ஆனா ஒரு சென்டென்ஸ்ல இதை நம்ம வேற மாதிரியான சென்டென்சஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்புல எந்த ப்ரொனவுன் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணா சென்டென்ஸை நம்ம ஈஸியா வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா, அதாவது டோரா புஜ்ஜி எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொண்டு போய் இப்ப நான் உங்களுக்கு இதுல இருந்து கத்து கொடுக்க போறேன். இதுல நம்ம எங்க ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன கான்வர்சேஷன் மூலியமா உங்களுக்கு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டோரா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. புஜ்ஜி, எனக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு புஜ்ஜி சொல்றாங்க, சொல்லு டோரா, என்னன்னு சொல்லு டோரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டோரா வந்து புஜ்ஜி கிட்ட பேசும்போது அவங்க நேம் தான் வந்து யூஸ் பண்ணி பேசுறாங்க. கரெக்டா? அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்க. டோரா வந்து திருப்பி புஜ்ஜி கிட்ட பேசும்போது நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நீ அப்படின்றது வந்து யூ. கரெக்டா? நீ வந்து யூ தானே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டோரா வந்து புஜ்ஜி கிட்ட பேசும்போது அவனுடைய பெயரை யூஸ் பண்ணி பேசுறாங்க. நெக்ஸ்ட் டைம் பேசும்போது யூ, நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு பர்சனல் ப்ரொனவுன்ல இருக்கு. ஓகேவா? யூன்றது வந்து ப்ரொனவுன். அப்போ ரிப்பிட்டேஷன் ஆஃப் நேம், திருப்பி அவ வந்து புஜ்ஜி எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு திருப்பி புஜ்ஜி என்ன பண்ற அப்படின்னு கேட்காம நீ என்ன பண்றன்னு கேக்குறான். கரெக்டா? சோ அப்போ யூ நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ரிப்பிட்டேஷன் ஆஃப் நேம்ஸை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்றோம். கிளியரா? ஓகே. சோ நீ என்ன பண்றனா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் புஜ்ஜி வந்து டோரா கிட்ட கேக்குறா, நான் ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன பண்றேன்னு டோரா கேட்டால அதுக்கு புஜ்ஜி என்ன சொல்றான்? நான் ஹோம்ஒர்க் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் டூயிங் ஹோம்ஒர்க். அப்போ இந்த இடத்துல திருப்பி அவன் பெரிய புஜ்ஜி ஹோம்ஒர்க் பண்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதப்பா. அதுக்காக ஐ வந்து யூஸ் பண்றான். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? அப்போ ரிப்பிட்டேஷன் ஆஃப் இந்த நேமை குறைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஐன்ற ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டோரா உடனே என்ன சொல்றா? நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நான் அப்படின்றது என்னது? ப்ரோனவுன். நான்னா என்னது? ஐ வில் ஹெல்ப் யூ. அதுவுமே வந்து ஐ தான். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் புஜ்ஜி என்ன சொல்லுதுன்னா, தேங்க்யூ டோரா, யூ ஆர் கைண்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல தேங்க்யூ டோரா அப்படின்னு வந்துருச்சு. திருப்பி இந்த இடத்துல டோரா ஆர் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொன்னா அது நல்லா இருக்கா? அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாவும் நல்லா தெளிவாகவும் மாத்துறதுக்காக, சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மாத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து யூ அப்படின்றத நம்ம பாயிண்ட் பண்றோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ டோரா, யூ ஆர் கைண்ட், நீ வந்து ரொம்ப கைண்டா இருக்க அப்படின்னு சொல்றதுக்காக யூ யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டோரா டோரா வந்து என்ன சொல்றாங்க? நோ ப்ராப்ளம், வி ஆர் எ டீம். இந்த இடத்துல வி அப்படின்றது யார சொல்லுது? டோராவையும் புஜ்ஜியும் சேர்த்து சொல்றதுனால வந்து வி சொல்லுது. வியுமே வந்து ப்ரொனவுன் தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து டோரா அண்ட் புஜ்ஜி ஆர் எ டீம் அப்படின்னு சொல்லாம ரெண்டு பேரை பத்தி நம்மளை பத்தி பேசும்போது வீன்னு சொல்லிக்குது. டோரா அதை தானே மென்ஷன் பண்றாங்க. சோ வீன்னும் போது இவங்களையும் மென்ஷன் பண்றதுனால வீன்னு சொல்லும் போது அதுவுமே வந்து ஒரு ப்ரொனவுன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் புஜ்ஜி இஸ் டெல்லிங், எஸ் ஐ லைக் யூ. நம்ம ஒரு டீம் தான். ஐ லைக் யூ. இந்த இடத்துல ஐ அப்படின்றது வந்து புஜ்ஜியை தான் சொல்லுது. நான் உன்னை லைக் பண்றேன். சோ இந்த இடத்துல ஐ யூ இது எல்லாமே வந்து புஜ்ஜி லைக்ஸ் டோரா அப்படின்றதான் ஐ லைக் யூ அவங்களோட கான்வர்சேஷன்ல அவங்க வந்து ஐ யூ வி அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து பேசிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல பொதுவாவே வந்து கான்வர்சேஷன் டைப்ல நம்ம பேசும்போது இந்த ஐ யூ வி ஈ ஷி, அதாவது ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன், டோரா இஸ் ஹியர். டோரா இங்க இருக்கா. ஷி இஸ் ஈட்டிங். டோரா இஸ் ஹியர், டோரா இஸ் ஈட்டிங் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டோரா இஸ் ஹியர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அப்படின்னா டோரா இங்க இருக்கான்னு சொல்லிட்டு
திருப்பி டோரா இஸ் ஈட்டிங் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இந்த இடத்துலதான் இந்த டோராக்கு பதிலா நான் வந்து ஷீ இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்றேன். டோராவை மென்ஷன் பண்ணும். அதே சென்டென்ஸ்ல திருப்பி நான் டோராவை மென்ஷன் பண்ணாம ஷீ அப்படின்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணி டோராவை நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். புரிஞ்சிச்சா இப்போ? சோ அப்போ ஒரே சென்டென்ஸ்லயோ இல்ல கான்வர்சேஷன்லயோ திருப்பி ஒரு நவுனியோ சப்ஜெக்ட ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றோம். சோ இப்போ நம்ம எல்லா ப்ரொனவுன்ஸ்க்கும் என்னென்ன மீனிங் அண்ட் அந்த சென்டென்ஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். So first let us see examples for personal pronouns. Okay, so personal pronouns means I, you, he, she, it, we, they. So these are called as personal pronouns. இத நம்ம சென்டென்ஸ்ல வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I am going to temple, நான் டெம்பிள்க்கு போறேன். You are going to temple, இந்த இடத்துல நம்ம வந்து you are அப்படின்னு போடலாம். இல்ல நான் வந்து he is going to temple, she is going to temple அப்படின்னு சொல்லலாம். So it அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல வந்து ஒரு நான் லிவிங் ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து it யூஸ் பண்ணலாம். Or else we can use for an animal also. For example, it is a cat, அது வந்து cat அப்படின்னு வந்து சொல்றோம். சோ அப்ப அந்த அது அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து it வந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? So you can also, so it is a pen அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்ணை வந்து நம்ம சொல்லும் போது it அப்படின்ற pronoun யூஸ் பண்ணி சொல்லும் போது it makes a sentence meaning and also you can பொதுவாவே ப்ரொனவுனை நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஈஸியா ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அந்த வகையில இட் இஸ் எ கேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா உடைமையை சொல்லும் போது பொசசிவ், அது என்னுடையது, இது அவளுடையது, இது எங்களுடையது, அவர்களுடையது, அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க திஸ் இஸ் மை புக். இந்த இடத்துல மைன்றது வந்து பொசசிவ் ப்ரொனவுன். அப்ப அது என்னுடைய புக் அப்படின்னு சொல்ல அந்த என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து மை யூஸ் பண்றேன். தட் இஸ் கார், அது அவனுடைய கார் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இஸ் யூஸ் பண்றேன். இதே வந்து ஆர் கூட நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஆர் கார், அது அவளுடைய கார் அது அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல், அவளுடைய ட்ரெஸ் வந்து அழகா இருக்கு, அப்ப அவளுடைய. சோ we are getting that அவங்களுடையது, அது அவங்களோடது அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து அவர் தேர் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவர் ஸ்கூல் இஸ் பிக், எங்களுடைய ஸ்கூல் வந்து பெருசா இருக்கு, பிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து தேர் ஹவுஸ் இஸ் நியர் மைன், அவர்களுடைய வீடு எங்க வீட்டுக்கு அருகில் உள்ளது அப்படின்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். சோ தேர் ஹவுஸ் இஸ் நியர் மைன். சோ நீங்களுமே வந்து ஒவ்வொரு பொசசிவ் ப்ரொனவுன் வச்சு சென்டென்ஸ் நீங்க வந்து மேக் பண்ணலாம். இப்ப யுவர் வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் கமெண்ட் மீ பை யூசிங் யுவர்ன்ற பொசசிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்லுங்க. சோ யுவர் கார் இஸ் நைஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா நம்ம? இப்போ உங்களுடைய கார் வந்து அழகா இருக்கு, இட் இஸ் லுக்கிங் நைஸ். ஓகேவா? அப்படின்னா யுவர் கார் இஸ் லுக்கிங் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி வேணா நீங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நேம் வந்து அப்பப்ப யூஸ் பண்ணணும், ரிப்பீட்டேட்டிவா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. யூ கேன் பாயிண்ட் தெம் அண்ட் டெல் பை யூசிங் திஸ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் பொதுவா நம்ம வந்து என்னால செய்யப்பட்டது, அவர்களால் செய்யப்பட்டது, நெக்ஸ்ட் வந்து அவளால் செய்யப்பட்டது. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், யோர் செல்ஃப், மை செல்ஃப், இட் செல்ஃப், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? ஐ மேட் இட் மை செல்ஃப், நான் அது என் மூலமாக செய்யப்பட்டது. ஐ மேட் தட் மை செல்ஃப், ஐ மேட் இட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம வந்து ஷீ மேட் இட், என்ன வரணும் இந்த இடத்துல? ஆர் செல்ஃப் வரணும். சோ அந்த குறிப்பிட்ட ப்ரொனவுன்ஸ்க்கு ஏத்த மாதிரியோ இல்ல குறிப்பிட்ட ஒரு நவுனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுனை நம்ம வந்து மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பொண்ணு பேர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீலா அப்படின்னு ஷீலா மேட் இட் ஆர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். இதே நான் இந்த இடத்துல வந்து ராம் அப்படின்ற பையன் பேர் கொடுத்தனா ராம் மேட் இட் ஹிம்செல்ஃப். ஓகேவா? சோ அப்ப அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி அந்த நவுனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுனை நம்ம வந்து மாத்திக்கணும். ஓகேவா? நம்ம எந்த மாதிரி ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சென்டென்ஸ் படிச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல சொல்லி பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க கொண்டு போயிட்டு ஷீலா மேட் இட் ஹர், ஹிஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது அவர்களால் நிறைவேற்றப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹிம் செல்ஃப், அவர் செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் the car was
the car was made by ourselves. ஓகேவா? சோ அப்ப அந்த கார் வந்து யாரால மேட் பண்ணப்பட்டது அப்படின்றத நான் சொல்றேன்னா எங்களால அப்படின்னும் போது நான் வந்து சோ இது வந்து you have to know this. அதாவது ourselves themselves சொல்லும் போது அது வந்து ப்ளூரல்ல வர்றதுனால நான் வந்து இந்த இடத்துல செல்ஃப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து செல்ஃப் 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 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து ப்ளூரல் அப்படின்றதுனால it comes as ourselves themselves அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ the car was made by ourselves அப்படின்னு சொல்றேன். ஸோ the dish was made by என்ன சொல்லலாம்? themselves சொல்லலாமா? ஸோ அவர்களால் சாப்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றேன். அந்த டிஷ் வந்து அவர்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ஐம் யூசிங் themselves. இப்ப புரியுதா? ourselvesனா எங்களால அந்த கார் செய்யப்பட்டதுன்னு சொல்றேன். themselvesனா அவர்களால அந்த டிஷ் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஐ திங்க் we have seen all examples for this. இதுல வந்து சில எக்ஸெப்ஷனல்ஸ் இருக்கு, அதாவது இன்னும் சில ப்ரொனவுன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நான் சிம்பிளாவே சொல்லிடுறேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது இங்க பாருங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திஸ், தட், தோஸ், தீஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது இல்லையா? சோ அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். சோ இப்ப இதுலயே வந்து தட் இஸ் ஹிஸ் கார் அப்படின்னும் போது இந்த இடத்துல தட் அப்படின்றது வந்து என்ன ப்ரொனவுன்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அப்ப நான் அந்த தட் அப்படின்றது வந்து அந்த காரை நான் வந்து சொல்றேன் இல்லையா? சோ அதனால நான் இங்க வந்து தட் யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ தீஸ் ஆர் ஹர் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் அப்படின்றது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஏன்னா அவங்களுடைய புக்கை சொல்றதுக்காக நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் நான் வந்து யூஸ் பண்றேன். சோ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட்டா இந்த தட், தீஸ் அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்ன்றது we all know that நிறைய இதுல பார்த்துட்டோம். டென்சஸ்ல பார்த்திருக்கோம், எல்லாத்துலயுமே நம்ம 30 days கோர்ஸ்ல நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஸோ வாட், விச், வேர் அந்த மாதிரி கொஸ்டின் வருது இல்லையா? எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல சொல்றதே தவிர இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஒன், எவ்ரி ஒன், நோபடி, எனிதிங். அதாவது யாரோ ஒருத்தவங்க, எவர்களோ ஒருவர்கள் அந்த மாதிரி சொல்றது, இல்லைன்னா வந்து நோ ஒன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றது, எனிதிங் ஏதோ ஒண்ணு, எவரோ ஒருவர் அந்த மாதிரி ஒரு டெஃபினைட்டா இவங்கதான் சொல்லாம சம்திங் ஹெல்ஸ், சம்திங் லைக் அந்த மாதிரி சொல்றதான் நம்ம வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஒன் இஸ் ஹியர், யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எவ்ரி ஒன் வெண்ட் தேர், அவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. சோ nobody seems good, யாருமே வந்து நல்லவங்களா தெரியல, யாருமே வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து anything can happen, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டெஃபினைட்டான ஒரு சென்டென்ஸா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டென்ஸா, ஒரு பர்டிகுலரா யாரையாவது மென்ஷன் பண்ற மாதிரிலாம் நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? சோ ஏதோ ஒண்ணு நடக்குது, யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்லும் போது we will use this indefinite pronouns. So totally we are having 6 types of pronouns. 6 types of pronouns நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் வந்து இந்த வீடியோல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சோ ப்ரொனவுன்ஸ்னா வந்து இவ்வளவுதான். சப்ஜெக்ட்டுக்கு நவுனுக்கு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்றது, ஒரு ரீப்ளேஸ் பண்றது, ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் நம்ம pronouns வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஐ ஹோப் தட் யூ வில் பி வெரி கிளியர் ஆன் திஸ் டாபிக். ஏன்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கான்வர்சேஷனோட நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நவ் ஐ திங்க் வி ஆர் சீயிங் திஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல yesterday I have taught you the noun and today we have seen pronouns and next we will see every topics. Okay, ordinary 30 days course நான் வந்து adjective and adverb நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோவோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த பிளேலிஸ்ட், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம தனியா பிளேலிஸ்ட் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுலயுமே நான் வந்து adjective and adverb-ஓட தட் வீடியோவோட வந்து நான் இந்த பிளேலிஸ்ட்லயுமே நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அந்த 8 வீடியோஸும் நீங்க வந்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் நம்ம டெய்லி நம்மளோட இங்கிலீஷை நம்ம வந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So thank you friends. I will see you in the next video. Bye.